ஹாய் ஹலோ வெல்கம் டு Pebbles சேனல்ஸ் வியூவர்ஸ். கோவில் நகரமாம் கும்பகோணம். ஸோ அந்த கும்பகோணத்தில் தான் நான் இப்போ இருக்கிறேன். ஸோ கும்பகோணத்தில் பார்த்தோம்னா நம்ம தரிசிக்கிறதுக்கு நிறைய கோவில்கள் இந்த கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கும்பகோணத்தில் நீங்கள் கோவில்களை தரிசிக்க வரும் பொழுது நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல சைவ கடை, அதாவது சைவ ஹோட்டல்ஸ் பாரம்பரியமாக இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப நம்ம ஒரு ஹைஜீனிக்காகவும் பாரம்பரியமாகவும் இருக்கக்கூடிய அரை நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கடை தான் வந்து மங்களாம்பிகா ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ரீ மங்களாம்பிகா ஹோட்டலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். இந்த ஸ்ரீ மங்களாம்பிகா ஹோட்டல் நம்ம எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம இந்த கும்பேஸ்வரர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கும்பேஸ்வரர் கோவிலில் நம்ம வெளியில் பார்த்தோம்னாக்கா நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த கடையில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நம்ம வந்து ஸ்ரீ மங்களாம்பிகா ஹோட்டலு. அதே மாதிரி இந்த கும்பேஸ்வரர் கோவிலில் முன்னாடி வந்து பார்த்தோம்னா பெரிய கடை வீதி, அந்த பெரிய கடை வீதியிலேயே வந்து நீங்கள் கேட்டிங்கனாலும் இந்த கடைக்கு நம்ம வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மொட்டகோபுரம் கும்பேஸ்வரம் கோவில் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த ஸ்ரீ மங்களாம்பிகா ஹோட்டலுக்கு நீங்கள் வர முடியும். கும்பகோணம் ஸ்ரீ மங்களாம்பிகா ஹோட்டல். ஸோ அந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கடையில் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம அந்த மாஸ்டர் இருக்கார், அவர் வந்து பல காலமாக இந்த ஹோட்டலில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாஸ்டர்கிட்ட இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ வாங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் ராஜு. ஓகே. இந்த ஸ்ரீ மங்களாம்பிகா ஹோட்டல் எவ்வளோ காலமாக இருக்குது? 104 வருஷமாக இருக்குது. 104 வருஷமாக இருக்குது. ஸோ இங்கே என்ன கடையில் என்னென்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். காலையில் டிஃபன் ஸ்பெஷலு. ஓகே. அது என்னென்ன ஸ்பெஷல்? இட்லி, பொங்கல், பூரி. ஓகே. சாப்பாடு ஸ்பெஷல் வந்து இட்லி மிளகாய் பொடி வீட்டு சொந்தமாக தயாரிக்கிறது கடையில். இட்லி மிளகாய் பொடி தயாரிக்கிறாங்க. வேலைக்கிழமை தோறும் கொஸ்து, இது வேலைக்கிழமை கடப்பா, சனிக்கிழமை கொஸ்து வைக்கிறாங்க. அது என்னங்க கொஸ்துன்னா என்ன அப்படி சொல்லுங்களேன். கொஸ்துங்களா கொண்டைக்கடலை, கத்திரிக்காய், பரங்கிக்காய் போட்டு நல்லா இருக்கும். டேஸ்ட் சூப்பர் வித்தியாசமாக இருக்கும். அது எது கூட சேர்த்து சாப்பிடுவோம்? இட்லி, தோசை மெயினாக. அது மாதிரி கடப்பா வந்து ரவா தோசைக்கு சாப்பிடலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா எப்படி செய்யுதுங்க? கடப்பா வந்து பைத்தம்பருப்பு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, இந்த மசாலா ஜாமான்லாம் போட்டு அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ காலையில் ஃபர்ஸ்ட் ஒரு 7 மணிக்கு வந்து என்ன சாப்பிடலாம்? இட்லி, பொங்கல், பூரி கூட எல்லாமே. இது டிஃபன் எத்தனை மணி வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கும்? 7 மணிலேருந்து 11 வரைக்கும் இருக்கும். 11 வரைக்கும். அப்போ மதியானம் லஞ்ச் வந்து 11லேருந்து 4 இருக்கும். 11லேருந்து 4 வரைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் டிஃபன் ஈவினிங் உடனே டிஃபன் ஆரம்பிச்சிடுவோம். இது மாதிரி ஒரு சில கடைகளில் ஸ்பெஷல், இன்னைய ஸ்பெஷல், இன்றைய ஸ்பெஷல்னு எதாவது போடுவாங்க. அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா உங்களுக்கு ஈவினிங் ஸ்பெஷல்? ஈவினிங் ஸ்பெஷல் தான் ஸ்நாக்ஸ் போடுவோம். ஸ்நாக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மைசூர் போண்டா, பட்னம் பக்கோடா. ஓகேங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்வீட்டு, ஒரு காரம், அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக. மெயின் கும்பகோணம் டிகிரி காஃபி. விகாசம் காஃபி சொந்தமாக தயாரிச்சு போகிறது டிகிரி காஃபி. 104 வருஷமாக இருக்குங்க இந்த ஸ்ரீ மங்களாம்பிகா ஹோட்டல். இந்த ஹோட்டலில் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய அந்த சைட் டிஷ்ஷஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த கத்திரிக்காய் கொத்துன்னு சொல்கிறாங்க, அப்புறம் கடப்பா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தவர்கள் அதிகமாக கிடைக்கல. ஸோ இங்கே நம்ம கும்பகோணம் வந்தாங்க நம்ம சாப்பிட முடியும். லஞ்ச் இருக்குது, ஈவினிங் வந்து விதவிதமான டிஃபன் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். கும்பகோணம் ஸ்ரீ மங்களாம்பிகா ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டலோட என்னென்ன வெரைட்டி இருக்குது, ஸோ எப்போ வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்கள். பாண்டியன். ஸோ நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இந்த கடையில்? 22 வருஷமாக இருக்கு. 22 வருஷமா. இந்த கடை தொடங்கி எவ்வளோ ஆண்டாது? 104 வருஷம். 104 வருஷம். இதோட யார் தொடங்குனா அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். ஃபஸ்ட்டு வரலாறு அவர் தான் தொடங்கினாரு. ஓகேங்க. அதுக்கப்புறம் அவர் பையன் கைலாசம் வந்து அவர் இறந்துட்டா. அதுக்கப்புறம் ஓனர் அவர் பையன் இப்போ நடத்துகிற ஹரிகரன் அவர் பேர். சரி. இந்த கடையில் வந்து என்ன ஸ்பெஷலுங்க? இந்த கடையில் வந்து வாழைக்கிழமை கடப்பா, ஞாயிற்றுக்கிழமை கொஸ்து, டெய்லி காலையில் பூரி, பொங்கல் ஸ்பெஷலு, நைட்டு வந்து அடை, அவியல், தக்காளி ஊத்தாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, ஸ்பெஷல் ஐட்டம் வெந்தய ஊத்தாப்பம், தக்காளி ஊத்தாப்பம், அரிசி உப்புமா, கோதுமை தோசை, செட் தோசை, வடகறி, மினி இட்லி, இடியாப்பம், எல்லாமே நம்ம கடையில் ஸ்பெஷல் ஐட்டம் தான். எல்லாமே ஃபுல்லாக இங்கே வந்து நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. இங்கே இருக்கு. ஆமாம். இட்லியும் அதே நம்ம நார்மலாக சாப்பிடுவோம். இட்லி. ஆமாம். அந்த கொஸ்துங்கிறாங்களே, அது என்ன கொஸ்துன்னா? கொஸ்து வந்து கத்திரிக்காய், மெயின் கத்திரிக்காய் போடுவோம். மெயின் கொண்டைக்கடலை தான். மெயின் கத்திரிக்காய், கொண்டைக்கடலை கொஸ்து சூப்பராக இருக்கும். சூப்பராக. எது கூட சேர்த்து சாப்பிடலாம்? இட்லி தான். மெயின் இட்லி தான். இட்லி தோசை. இப்போ சென்னையில் பார்த்தோன்னா வடகறி, இட்லி வடகறி சொல்லுவாங்க, தோசை வடகறி சொல்லுவாங்க. இந்த கும்பகோணத்தில் வந்து இந்த கொத்து வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கும்பகோணம் வந்து ஃபேமஸ் வந்து இது கடப்பா தான். கும்பகோணம் ஃபேமஸ் கடப்பா தான். அதுக்கு அடுத்து தான் கொஸ்து. அதுக்கப்புறம் தான் கொஸ்து. கடப்பானா என்னது? கடப்பானா வந்து பைத்தம்பருப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பட்டாணி,
எல்லாம் போட்டு செஞ்சு கடப்பால் போடுவோம், ஸ்பெஷலாக இருக்கும். அப்புறம் ஈவினிங்ல ஏதாவது அந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சொல்லுங்க. பட்டணம் பக்கடா போடுவோம், ஒரு நாளைக்கு அசவல்வா போடுவோம், ஒரு நாளைக்கு வந்து அல்வா போடுவோம், ஒரு நாளைக்கு வந்து இது கேசரி, ஒரு நாளைக்கு வந்து மெயின் வந்து எங்கெல்லாம் இதுதான் ஃபஸ்ட்டு பேர் போனது இதுதான் ஜீராபூரி. ஜீராபூரி தான் எங்கள் கடை 4 திட்டு ஓடும், ஃபேமஸாக தான் கும்பகோணத்தில். ஜீராபூரி வந்து மைதாவில் போட்டு ஜீரா காய்ச்சி அதில் பாவெல்லாம் காய்ச்சி அதில் நினச்சி எடுப்போம், போட்டு மேலே முந்திரி பருப்பு போடுவோம். அது இப்பயும் கிடைக்குது? இப்பயும் கிடைக்குது. இந்த கடை வந்து காலையில் எத்தனை மணிக்கு தொடங்குறாங்க, எத்தனை மணிக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். காலையில் கடை தொடங்குறது கரெக்டாக 5 மணிக்கு. 5 மணிக்கு காப்பி ரெடி ஆகும், 6 மணிக்கெல்லாம் டிஃபன் ரெடி ஆகும். 6 மணிக்கு எல்லாமே பொங்கல் பூரி எல்லாம் கிடைக்கும். சொன்ன வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே அன்னன்னை கிழமைகள்ல அன்னன்ன ஸ்பெஷலும் கிடைக்குது. ஆமாம், அன்னன்னை ஸ்பெஷல். வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும் ஸ்பெஷல். மத்தியானம் வந்து வத்த குழம்பு, சாம்பார், மோர், தயிர், ரசம், அப்பளம், ஊறுகாய், 2 கூட்டு, இது பாயாசம், வடை, இது உண்டு, மோர் மிளகா. வெரைட்டி மீல்ஸ் இருக்குங்களா? உண்டு. தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதமும் போடுவோம். சில நாளைக்கு வந்து தக்காளி சாதம் போடுவோம். வந்து ஈவினிங் டிஃபனும் அதே மாதிரி ரெகுலர். ஆமாம், ரெகுலராக உண்டு. நான் சொல்கிறேன். ஓகேங்க. இப்போ இதில் ஹாலிடேஸ் என்னைக்கு ஏதாவது விடுமுறை இருக்குங்களா? விடுமுறை கிடையாது எங்களுக்கு, ரொட்டேஷன் ஃபுல்லாக உண்டு கடை. ஓகே, நன்றி. கும்பகோணம் ஸ்ரீ மங்களாம்பிகா ஹோட்டல் 104 ஆண்டுகளாக அதே பாரம்பரியத்தோட அதே சுவையோட இன்றைக்கும் வந்து அந்த டிஃபன் லஞ்ச் இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. வரைக்குமே எங்கேயுமே கிடைக்காத அந்த கத்திரிக்காய் கொச்சு, கடப்பா இது எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ கும்பகோணத்துக்கு வந்தீங்கன்னா அந்த கோவில்களை நிறைய தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் அப்படின்னா நம்ம ஸ்ரீ மங்களாம்பிகா ஹோட்டல். ஸோ நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த கடையோட எப்படி இருக்குது டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.